ஹலோ கைஸ், நான் தான் விஜய் சேகர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிஎஸ் சேனல்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோல் ப்ரொப்ரைட்டர் இன் பார்ட்னர்ஷிப். ஸோ ஒரு ஓனர் ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் இருக்கும்போது எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்க, அதையே ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமோ இல்லை ஒரு எல்எல்பியாவோ மாற்றினாங்கன்னா அவரோட டேக்ஸ் வந்து எவ்வளோ கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இந்த சேனலில் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் அண்ட் டேக்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்டாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ போய்க்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவை 4 செக்ஷனாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற டேக்ஸ் ஸ்ட்ரக்சர், சோல் ப்ராப்பர்ட்டிக்கும் சரி ஃபர்ம் ஆர் எல்எல்பிக்கு வந்து என்ன மாதிரி டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது, ஒரு ப்ரொப்ரைட்டர்ல இருந்து ஒரு ஃபர்மாவோ இல்லை ஒரு எல்எல்பியாவோ கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மூணாவது வந்து என்னன்னா இந்த டேக்ஸ் சேவிங்ஸ். ஸோ நீங்க வந்து கன்வெர்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து டேக்ஸ் மிச்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் ஃபோர்த் வந்து என்னன்னா நீங்க இப்போ கன்வெர்ட் ஆறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். அதை பத்தி என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோல நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வாங்க சொல்றேன். ஸோ சோல் ப்ரொப்ரைட்டரோட டோட்டல் இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 75 lakhs. சரிங்களா? அதே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேம் 75 lakhs. ஸோ இப்போ இதில் டேக்ஸ் பேயபிலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 20,93,520 வரும் ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர். ஆனால் இதே ஒரு ஃபர்ம் வச்சிருந்தாரு அப்படின்னா அவருக்கு 23,40,000 வரும். நீங்க எப்போ உடனே கேட்பீங்க, என்னடா இருக்கு, நீ தான் ஃபர்மா கன்வெர்ட் பண்ணாலும் இல்லை ஒரு எல்எல்பியா கன்வெர்ட் பண்ணாலும் டேக்ஸ் வந்து மிச்சம் ஆகும்னு சொன்னேன், பட் இங்க ஏன் வந்து அதிகமாகுதுன்னு கேட்பீங்க. அதுக்கு தான் தேர் இஸ் அ கான்செப்ட் கால் ரெமுனரேஷன். ஸோ நீங்க ஒரு நார்மல் சோல் ப்ரொப்ரைட்டர் இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கே சேலரி ட்ராப் பண்ணிக்க முடியாது. நீங்க வந்து எவ்வளவுதான் ட்ராப் பண்ணாலும் அது வந்து ஓன் டிராயிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓனரே வந்து அவரோட ப்ராஃபிட்டை தான் எடுக்கிறாரு அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தார். பட் இதே ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தது அப்படின்னா அங்க வந்து ரெமுனரேஷன் நீங்க ட்ரா பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் நீங்க வந்து ஒரு ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த டீடு ஒன்று எழுதுவாங்க. ஸோ டீடு எழுதும் போது இதில் கிளியரா மென்ஷன் பண்ணிடுவாங்க யாரெல்லாம் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி, எதிர் ஃபிக்ஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி என்ன அளவு ஆகுமோ அந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி டீட்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க வந்து இதை கிளைம் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 பார்ட்னர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 2 பார்ட்னர்ஸுமே ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த அலோபிள் ரெமுனரேஷன் 2 பேத்துக்குமே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து உள்ள பார்ட்டரா கொண்டு வராங்க. பட் அவங்களுக்கு மேபி சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், அதுக்கு நீங்க வந்து அவங்களுக்கு சேலரி கொடுக்குற மாதிரி நீங்க பண்ணலாம். ஸோ தட் அங்கேயுமே உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு டேக்ஸ் சேவிங், ரைட்? அண்ட் மூணாவது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபேமுக்கு லோன் கொடுக்கலாம். அதாவது நீங்க பார்ட்னர், பட் நீங்க உங்க ஃபேமுக்கே வந்து லோன் கொடுத்துட்டு அதுல இருந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் earn பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஃபேமோட ஹேண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் ஆகாது, பட் உங்களுக்கு அது வந்து டாக்ஸபிள் ஆகும். ஸோ நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ல பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க ஒரு ஓனரா இருந்து நீங்க எவ்வளவு டிரா பண்ணீங்க அப்படின்னா அது வந்து டிராயிங்ஸ்ங்கிற கணக்கில் வந்து, பட் நீங்க பார்ட்னரா இருந்து சில அமௌண்ட்ஸ் நீங்க டிரா பண்றீங்கன்னா அது வந்து ஃபேமோட ஹேண்ட்ஸ்ல எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும், உங்களோட ஹேண்ட்ஸ்ல அது இன்கம் ஆகும், டாக்ஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல ஒரு டேக்ஸ் சேவிங்ஸ் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஒரு நம்பர் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த 2 கம்பேரிசனையும் பார்க்கலாம், எப்படி டேக்ஸ் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம். நான் சோல் ப்ரொப்ரைட்டருக்கும் சரி பார்ட்னர்ஷிப் ஃபர்மர் எல்எல்பிக்கும் சரி சேம் டோட்டல் இன்கம் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோவபிள் ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கால்குலேட் பண்ணுவாங்க நம்மளோட டோட்டல் இன்கம் பேஸ் பண்ணி, அதாவது நம்மளோட பிஸ்னஸ் இன்கம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒன்று கால்குலேட் ஆகும். சரிங்களா? அஸ்யூமிங் நான் இந்த கேஸ்ல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வெறும் அவருக்கு பிஸ்னஸ் இன்கம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் இன்கம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ப்ராப்பரா வந்து கேஸ் டு கேஸ் நீங்க வந்து பார்த்து பிளான் பண்ற மாதிரி இருக்கும். பட் மேஜரா இந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 75 lakhs வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்,
இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அலோவபிள் ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ணது 46,80,000 வருது. அசியூம் நம்ம வந்து அதில் ஃபுல்லாக ட்ரா பண்ண முடியாது, கரெக்டுங்களா? ஸோ அந்த கேஷ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால நம்ம வந்து 50% ஆஃப் திஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம்னு வச்சுட்டோம் அப்படின்னா, ரெமுனரேஷன் அலௌட் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,40,000. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் டோட்டல் ரெமுனரேஷன், டோட்டல் இன்கம் ஆஃப்டர் ரெமுனரேஷன் பார்த்தீங்கன்னா 51,60,000 வேல்யூ. ஸோ இதுக்கு நீங்கள் டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோல் ப்ரொப்ரைட்டராக இருந்தார் அப்படின்னா அவர் வந்து 20,93,000 பே பண்ணுவார். இதே ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16,09,920 பே பண்ணுவாங்க. ஸோ அரௌண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,83,600 வரைக்கும் டேக்ஸ் சேவ் ஆகுது. இது வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெமுனரேஷன் நம்ம கிளைம் பண்ணனால மட்டும்தான். ஸோ நீங்க இங்க ரெமுனரேஷன் எக்ஸ்பெண்டிச்சரா காட்டினீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் இன்கம் டேக்ஸ், அதாவது பார்ட்னரோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அவர் அதை இன்கமா காட்டணும். ஸோ இந்த 23,40,000க்கு நம்ம இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2,85,000 நமக்கு வந்து இன்கம் டேக்ஸா வரும். ஸோ மொத்தமா அவங்க வந்து எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரா இருந்தா 20,93,520 பே பண்ணியிருப்பாரு. இதே ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மா இருந்தாங்க அப்படின்னா ஆஃப்டர் இந்த ரெமுனரேஷன்லாம் கழிச்சது போக ஒரு டேக்ஸ் வந்திருக்கும், பிளஸ் இவங்களோட பார்ட்னர்ஸோட பர்சனல் இன்கம் டேக்ஸ் அதையும் சேர்த்து மொத்தம் 18,94,920 இங்க பே பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமா எனக்கு கிடைக்கிற டேக்ஸ் சேவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,98,600 rupees எனக்கு வந்து கிடைக்கும். பட் என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து கம்ப்ளைன்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ கம்ப்ளைன்ஸ் காஸ்ட் என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செஷன்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் செஷன்ல நம்ம எப்படி டேக்ஸ் சேவிங் நடக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அண்ட் இதுலையுமே வந்து என்னன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதெல்லாம் நான் உள்ள பண்ணிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இந்த டேக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கான்செப்ட் இருக்கு, மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சர்ஸ். ஸோ நான் அதெல்லாம் எதுவுமே நான் கொண்டு வரல, ரொம்ப ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். கேஸ் டு கேஸ் வந்து உங்களுக்கு மாறும். நீங்க வந்து அந்த ஸ்லைட்லி ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து 1 crore இருக்கு அப்படின்னா உங்களோட டோட்டல் பிஜிபிபி இன்கம் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 crore 1 lakh இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃப் எல்லாம் அப்ளை ஆகும். அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் லேட்டர் வீடியோஸ்ல நான் கவர் பண்ணுறேன். இது வந்து ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு எக்ஸாம்பிள் தான், சரிங்களா? ஸோ நீங்க வந்து என்னதான் சோல் ப்ரொப்ரைட்டர் வந்து ஒரு ஃபர்மா கன்வெர்ட் ஆறீங்க அப்படின்னா இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் காஸ்ட், கரெக்டா? கம்ப்ளைன்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்க நார்மலா ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் இருந்தீங்க அப்படின்னா நீங்க நார்மலா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணுவீங்க. ஸோ இதோட உங்களுக்கு வர அப்புறம் ஜிஎஸ்டிஆர் 990 நீங்க ஃபைல் பண்ணுவீங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து as per LLP நீங்க வந்து ஃபார்ம் LLP 8 நீங்க வந்து ஃபைல் பண்ண மாதிரி இருக்கும், 8 and 11 வந்து ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க வந்து ப்ராப்பர் புக்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து வருஷம் யூ ஹேவ் டு கெட் யுவர் புக்ஸ் ஆடிட்டட் ஃப்ரம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ என்னதான் நீங்க சோல் ப்ரொப்ரைட்டர்ல வந்து கொஞ்சம் லிபரலா இருந்தாலும் when you come to a structured ஒரு ஃபார்முக்கு வரீங்க, ஸ்ட்ரக்சர் என்டிட்டி ஃபார்முக்கு வரீங்க அப்படின்னா அதுக்கான சில காஸ்ட் இருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸா பார்த்த வீடியோல செஷன்ல ஒரு 1,98,600 நம்ம வந்து கிராஸ் டாக்ஸ் சேவிங் போட்டிருந்தாங்க. அதோட இப்போ நான் வந்து எஸ்டிமேட்டட் கம்ப்ளைன்ஸ் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 1 lakh நான் லெஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டில் நெட் சேவிங்ஸ் வந்து 98,600 இருக்கு. நான் வந்து எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் எதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆடிட் பண்ணணும் புக்ஸை, நீங்க வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஆர் இன் கேஸ் நீங்க வந்து இந்த மெயின்டைன் பண்றத அவுட் சோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குன்னு தனி காஸ்ட் கரெக்டா? ஸோ தட் இதெல்லாம் ஒரு எஸ்டிமேட் பண்ணி ஒரு 1 lakh அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டில் நீங்க வந்து 1 lakh ஸ்டில் வந்து 98,600 வந்து உங்களுக்கு சேவ் தான் ஆகும். ஸோ ஈவன் தோ யூ கெட் கன்வெர்டட் இன்டு an LLP தேர் ஆர் சம் அட்வான்டேஜஸ் சம் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நீங்க அந்த டேக்ஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் கன்சிடர் திஸ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா நீங்க சோல் ப்ரொப்ரைட்டரா இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்லாப் ரேட்ல போகும், பட் இதே ஃபேமா வரும்போது ஃபிளாட் 30% வரும். பட் ஒரு சர்டன் லெவல் ஆஃப் இன்கம்க்கு மேலே போகும்போது நமக்கு பார்ட்னர்ஷிப் ஃபேம் இஸ் மோர் பெட்டர். ஸோ நான் வந்து இந்த காமிச்ச எக்ஸாம்பிள் மாதிரி. ஸோ நீங்க எப்போ வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் என்டிட்டில இருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா
இந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் நீங்க பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள்ல காமிச்ச மாதிரி நீங்க வந்து கன்வெர்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்டிமேட்டட் டாக்ஸ் சேவிங்ஸ் என்ன காஸ்ட் ஆஃப் கம்பெனிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துட்டு யூ கேன் டேக் இட் ஆன் டிசிஷன்ஸ். அண்ட் அகைன் திஸ் இஸ் நாட் அன் அட்வைஸ், இட் இஸ் ஜஸ்ட் அ கைடன்ஸ். ஸோ நீங்கள் என்ன மாதிரி டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட இன்புட்ஸை உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக அதை காமிக்கலாம். ஸோ நான் அதை பார்த்து இன்கேஸ் இஃப் தேர் இஸ் எனி ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஐ வில் டெஃபினெட்லி டூ தட் இன் தி ஃபியூச்சர். ஸோ தேங்க்யூ. மீண்டும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ அண்டில் தென் பாய்.